Hi friends, welcome to Cookie Cooker Light. இதை வச்சு என்ன பண்ணலாம்? வாங்க ஒரு சூப்பரான டிஷ் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் கீ வந்து இதில் சேர்த்திக்கலாம். இது நல்லா சூடாகணும். அது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கணும். வெடிக்காமல் நீங்கள் போட்டிங்கன்னா கசப்பு வரும். இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் கடலைப்பருப்பு வந்து சேர்த்திக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகும், நல்லா பொரியணும். இப்போ ஓரளவுக்கு பொரிஞ்சிருச்சு. இது கூட கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 3 பல் பூண்டு வந்து இடித்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பூண்டு போட்டதும் ஆயிலில் வந்து வெடிக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 5 சின்ன வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்திக்கலாம். இது கூட வந்து ஒரு 1/4 ஸ்பூன், அதை விட கம்மியாக வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து இட்லியில் வந்து சால்ட் இருக்கிறதுனால இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் ஹோம்மேட் இட்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த இட்லி பொடியோட ரெசிபி வேணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை வந்து அப்லோட் பண்ணுறேன். இது போட்டு லைட்டாக ஒரு 2 செகண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும். ரொம்ப குக் ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற இட்லி எல்லாமே ஒரே சைஸில் வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற இட்லியை வந்து இதில் சேர்த்தி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லைட்டாக டாஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது ஹோட்டல் ஸ்டைல் கீ பொடி இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இது கூட ஹோம்மேட் இட்லி பவுடர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட கீ பொடி இட்லி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.